ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்குற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா சர்ச் ஃபார் ஜெனட்டிக் மெட்டீரியல். நம்ம எல்லாருக்குமே தெரியும் டிஎன்ஏ தான் ஜெனட்டிக் மெட்டீரியல் அப்படின்ட்டு. பட் டிஎன்ஏ தான் ஜெனட்டிக் மெட்டீரியல்னு கண்டுபிடிக்கிறதுக்காக பல எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் நடந்திருக்கும். அதில் முக்கியமான 3 எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ சர்ச் ஃபார் ஜெனட்டிக் மெட்டீரியல் இதில் முக்கியமான எக்ஸ்பெரிமெண்ட் யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெட்ரிக் கிரிஃபித் அப்படின்ற ஒருத்தர் கண்டக்ட் பண்ண டிரான்ஸ்ஃபார்மேஷன் எக்ஸ்பெரிமெண்ட். இந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் எக்ஸ்பெரிமெண்ட்டை ஃப்ரெட்ரிக் கிரிஃபித் 1928 கண்டக்ட் பண்ணுறாரு. இவருடைய எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 2 ஆர்கானிசம் யூஸ் பண்ணுறாரு. ஒன்று மைஸ், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவர் யூஸ் பண்ணக்கூடியது ஒரு பாக்டீரியா. ஸோ ஒரு எலியையும் அண்ட் ஒரு பாக்டீரியா வச்சு கண்டக்ட் பண்ணக்கூடிய எக்ஸ்பெரிமெண்ட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ ஃப்ரெட்ரிக் கிரிஃபித் பார்த்தீங்கன்னா 2 ஆர்கானிசம்ஸ் யூஸ் பண்ணுறாருன்னு சொன்னேன். என்னென்ன? ஒன்று மைஸ், இன்னொன்று பாக்டீரியா. என்ன பாக்டீரியா ஸ்ட்ரெயின் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நிமோனியா. ஸோ ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நிமோனியா அப்படின்ற இந்த பர்டிகுலர் பாக்டீரியானால நிமோனியாவை காஸ் பண்ண முடியும். நிமோனியா அப்படின்ற ஒரு டிசீஸை காஸ் பண்ண முடியும். ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நிமோனியா நிமோனியே அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணுறோம். இதில் 2 ஸ்ட்ரெயின் யூஸ் பண்ணுறாரு. என்னென்ன ஸ்ட்ரெயின்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஆர் ஸ்ட்ரெயின், இன்னொன்று எஸ் ஸ்ட்ரெயின். ஆர் ஸ்ட்ரெயின், எஸ் ஸ்ட்ரெயின் அப்படின்றது பேசிக்காக இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டைப், ஒரே ஒரு பாக்டீரியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய சில வேரியன்ஸ். எப்படி ஒரு மேங்கோன்னு எடுத்துகிட்டால் அதுக்குள்ளே நிறையா வெரைட்டி இருக்குது. அதே மாதிரி ஸ்ட்ரெப்டோகாக்கஸ்ன்னு எடுத்துக்கிட்டோன்னா அதில் 2 ஸ்ட்ரெயின் இருக்குது, ஆர் ஸ்ட்ரெயின், எஸ் ஸ்ட்ரெயின். ஆர் ஸ்ட்ரெயினால் டிசீஸ் காஸ் பண்ண முடியாது, டிசீஸ் காசிங் எபிலிட்டி இல்லை. ஏன் ஆர் ஸ்ட்ரெயின் நேம் வந்துச்சுன்னா அதை நம்ம வளர்க்குறோம் அப்படின்னா, கல்ச்சர் பண்ணுறோம் அப்படின்னா ரஃப்பான காலனிஸ் க்ரியேட் பண்ணும். பார்க்குறதுக்கு ரஃப்பாக இருக்கும் சர்ஃபேஸ். இது எஸ் ஸ்மூத்தான சர்ஃபேஸ் க்ரியேட் பண்ணும். ஸோ இங்கே ரஃப்பான காலனிஸ் க்ரியேட் பண்ணது அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தான காலனிஸ் க்ரியேட் பண்ணும். அண்ட் ஆர் ஸ்ட்ரெயினால் டிசீஸ் காஸ் பண்ண முடியாது, எஸ் ஸ்ட்ரெயினால் காஸ் பண்ண முடியும். ஸோ ஆர் ஸ்ட்ரெயின் டிசீஸ் காசிங் நேச்சர் இல்லை, அதனால் எந்த டிசீஸையும் உருவாக்க முடியாது. அதனால் ஏ விருலண்ட்னா டிசீஸ் காஸ் பண்ண முடியாது. எஸ் ஸ்ட்ரெயின் டிசீஸ் காஸ் பண்ண முடியும், அதனால் விருலண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ விருலண்ட், ஏ விருலண்ட் அப்படின்னு 2 நம்ம சொல்கிறோம். ஸோ ஆர் ஸ்ட்ரெயின், எஸ் ஸ்ட்ரெயின் இதுதான் பேசிக்கான ஆர்கானிசம்ஸ். இந்த ஆர்கானிசம்ஸ்லாம் யூஸ் பண்ணி கிரிஃபித் டிரான்ஸ்ஃபார்மிங் பிரின்சிபல் கண்டுபிடிக்கிறாரு. ஸோ எக்ஸ்பெரிமெண்ட்டுக்குள்ளே போவோம் வாங்க. ஸோ இந்த ஸ்ட்ரெயினை இன்ஜெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆர் ஸ்ட்ரெயினை கல்ச்சர் பண்ணுவாங்க, அதாவது பேசிக்காக வளர்ப்பாங்க. ஸோ ஆர் ஸ்ட்ரெயின் ஒரு பெட்ரி டிஷ்ஷில் இதான் ஆக்சுவலாக பிக்சர் மாதிரி காமிச்சிடறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா பாக்டீரியா வளர வச்சு அந்த ஆர் ஸ்ட்ரெயின் ரெடி ஆகும். அதே தான் எஸ் ஸ்ட்ரெயினுக்கும். ஹீட் கில்ட் எஸ் ஸ்ட்ரெயின் அண்ட் மற்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா அதே ப்ராசஸ் தான். ஸோ இங்கே ஆர் ஸ்ட்ரெயினும் ஹீட் கில்ட் எஸ் ஸ்ட்ரெயினும் ஒன்றா சேர்த்து வளர்ப்பாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம என்னென்னு சொல்கிறேன். இப்போதைக்கு ஆர் ஸ்ட்ரெயின் டிசீஸ் காஸ் பண்ணுமா? டிசீஸ் காஸ் பண்ணாது. ஸோ ஏ விரலண்டான ஒரு ஸ்ட்ரெயின். ஆனால் எஸ் ஸ்ட்ரெயின் பார்த்தீங்கன்னா டிசீஸ் காஸ் பண்ணும். ஸோ இங்கே ஆர் ஸ்ட்ரெயினை மைஸில் இன்ஜெக்ட் பண்ணும்பொழுது மைஸ் உயிரோடு இருக்குமா இல்லை இறந்துருமா? ஸோ மைஸ் சர்வைவ் ஆகும். அதுக்கான ரீசன் ஆர் ஸ்ட்ரெயினால் டிசீஸ் காஸ் பண்ண முடியாது. ஸோ பேசிக்காக நமக்கு தெரிஞ்சிருக்கலாம். அண்ட் இதே வந்து எஸ் ஸ்ட்ரெயின் டிசீஸ் காஸ் பண்ணும் இல்லையா, நான் எஸ் ஸ்ட்ரெயினை எடுத்து மைஸில் இன்ஜெக்ட் பண்ணுறேன், மைஸ் இறந்துருது. ஸோ மைஸ் டைஸ். வேறஸ் அதே மைஸ்க்கு ஹீட் கில்ட் எஸ்ட்ரெயின். ஹீட் கில்ட் எஸ்ட்ரெயின்னா என்னென்னா, நான் முதல்ல எஸ்ட்ரெயினே சாகடிச்சிட்டேன். யூஸிங் ஹீட் நான் என்ன பண்ணுறேன்னா ஹை டெம்பரேச்சரில் எஸ்ட்ரெயினையும் நான் சாகடிச்சதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு போய் மைஸில் இன்ஜெக்ட் பண்ணுறேன். ஸோ ஆப்வியஸாக எஸ்ட்ரெயினுக்கு அந்த விர்லன்ஸ் கெப்பாசிட்டியை இழந்துரும், டிசீஸ் காசிங் எபிலிட்டியை இழந்துரும். காரணம் அது ஆல்ரெடி இறந்து போயிடுச்சு. இறந்து போன ஒரு பாக்டீரியா டிசீஸ் காஸ் பண்ண முடியாது. ஸோ அதுதான் இந்த 3rd ஈவெண்ட்டில் நடக்கும். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது ஹீட் கில்ட் எஸ்ட்ரெயின் மைஸில் இன்ஜெக்ட் பண்ணும்பொழுது மைஸ் சர்வைவ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேவா? 4வது ஸ்டெப் தான் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஈவெண்ட். அதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, மைஸு ஆர் ஸ்ட்ரெயினில் இன்ஜெக்ட் பண்ணும்பொழுது மைஸ் தனியாக ஆர் ஸ்ட்ரெயின் மட்டும் இன்ஜெக்ட் பண்ணும்போது உயிரோடு இருக்குது. ஹீட் கில்ட் எஸ்ட்ரெயின் மட்டும் தனியாக இன்ஜெக்ட் பண்ணும்போது உயிரோடு இருக்குது. ஆனால் ஹீட் கில்ட் எஸ்ட்ரெயினும் ஆர் ஸ்ட்ரெயினும் ஒன்றா சேர்த்து இன்ஜெக்ட் பண்ணும்பொழுது மைஸ் டைஸ். இது ஏன் இறந்து போகுது அப்படின்றதுக்கு கிரிஃபித் என்ன கன்க்ளூஷன் கொடுத்தாரு அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம். ஸோ ஹீட் கில்டு எஸ்ட்ரெயினும் ஆர் ஸ்ட்ரெயினும் இது 2த்தையும் ஒன்றா சேர்த்து இன்கார்பரேட் பண்ணும்பொழுது மைஸ் இறந்து போயிடுது. இதுக்கு கிரிஃபித் கொடுத்த கன்க்ளூஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹீட் கில்டு எஸ்ட்ரெயினில் ஏதோ ஒரு காம்பனண்ட் இருக்குது. அந்த ஏதோ ஒரு காம்பனண்ட் ஆர் ஸ்ட்ரெயினை ஏ விரலண்ட்லேருந்து விரலண்ட்டாக மாற்றிடுது. ஆனால் அவருக்கு என்னென்னு சொல்ல தெரியல. அது பிற்காலத்தில் டிஎன்ஏன்னு ஐடென்டிஃபை பண்ணப்பட்டது. ஆனால் இப்போதைக்கு இந்த எஸ் ஸ்ட்ரெயினில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குப்பா, அந்த ஏதோ ஒரு விஷயம் ஆர் ஸ்ட்ரெயினை என்னவா மாற்றுது? ஏ விரலண்ட்லேருந்து விரலண்ட்டாக மாற்றுது. ஸோ அப்போ யார் உருமாறுறா, அதாவது யார் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறா?
ஆர் ஸ்ட்ரெயின் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. யார் இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷனை காஸ் பண்ணுறா? எஸ் ஸ்ட்ரெயின் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனை காஸ் பண்ணுது. எஸ் ஸ்ட்ரெயினில் எந்த காம்பனன்ட் காஸ் பண்ணுது? அவருக்கு அது என்னன்னு தெரியல. ஸோ அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, எஸ் ஸ்ட்ரெயினில் ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மிங் பிரின்சிபல் இருக்குது. ஸோ அவர் கொடுத்த வேர்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்மிங் பிரின்சிபல். இந்த எஸ் ஸ்ட்ரெயினில் இருக்கக்கூடிய இந்த ட்ரான்ஸ்ஃபார்மிங் பிரின்சிபல் ஆர் ஸ்ட்ரெயினை ஏவர்லண்ட்லேருந்து விர்லண்ட்டாக டிசீஸ் காசிங்காக மாற்றிடுது அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டார். ஆனால் அது என்னன்னு அவரால் சொல்ல முடியல. அதனால ட்ரான்ஸ்ஃபார்மிங் பிரின்சிபல்னு முடிச்சிட்டார். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பயோகெமிக்கல் கேரக்டரைசேஷன் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபார்மிங் பிரின்சிபல். என்னடா இது வித்தியாசமான வார்த்தையாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. கிரிஃபித் என்ன சொன்னார், எஸ்ட்ரெயினில் ஏதோ ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மிங் பிரின்சிபல் இருக்குப்பா, அது அவருக்கு டிஎன்ஏவா இல்லை ப்ரோட்டீனா ஆர்என்ஏவா இல்லை வேறு ஏதாவது காம்பனண்டான்னு தெரியல. ஆனால் அப்போ இருந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் இது 3 மேலே தான் சந்தேகம் இருந்தது. டிஎன்ஏ காஸ் பண்ணிச்சா, ஆர்என்ஏ காஸ் பண்ணிச்சா, ப்ரோட்டீன் காஸ் பண்ணிச்சா, யார் இந்த ட்ரான்ஸ்ஃபார்மேஷனை உருவாக்கி கொடுத்தாங்க அப்படின்ட்டு. ஸோ அதுக்காக 3 சயின்டிஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபார்மிங் பிரின்சிபல் பயோகெமிக்கலி எப்படி உருவாயிருக்கும், அதனுடைய கேரக்டர் என்ன அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறது தான் பயோகெமிக்கல் கேரக்டரைசேஷன் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபார்மிங் பிரின்சிபல். யார் வந்து ட்ரான்ஸ்ஃபார்மேஷனை காஸ் பண்ணுறா? எஸ் ஸ்ட்ரெயின். யார் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிறா? ஆர் ஸ்ட்ரெயின். என்னவா ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுது? ஏவர்லண்ட்லேருந்து வெர்லண்ட்டாக. அப்போ எஸ் ஸ்ட்ரெயினில் இருக்கக்கூடிய அந்த ஏதோ ஒரு காம்பனண்ட் டிஎன்ஏவா ஆர்என்ஏவா இல்லை ப்ரோட்டீனான்னு கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இதை கண்டக்ட் பண்ணது 3 சயின்டிஸ்ட். ஒன்று ஆஸ்வால்ட் ஆவரி, 2வது காலின் மெக்லியாய்டு அண்ட் 3வது மெக்லின் மெக்கார்டி. பயோகெமிக்கல் கேரக்டரைசேஷன் எக்ஸ்பெரிமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இவங்க 3 பேரும் ஆஸ்வால்ட் ஆவரி, காலின் மெக்லியாய்டு, மெக்லின் மெக்கார்டி, இவங்க 3 பேரும் ஆர் ஸ்ட்ரெயினை ஒரு டெஸ்ட் டியூப்பில் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ ஆர் ஸ்ட்ரெயின் கல்ச்சர் பண்ணப்பட்ட ஒரு பாக்டீரியாவை ஒரு டெஸ்ட் டியூப்பில் ப்ளேஸ் பண்ணிட்டாங்க. இப்போது யார் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிறா? ஆர் ஸ்ட்ரெயின். யார் கிரியேட் பண்ணுற அந்த ட்ரான்ஸ்ஃபார்மேஷனை? எஸ் ஸ்ட்ரெயின். எஸ் ஸ்ட்ரெயினில் எந்த காம்பனண்ட் கிரிஃபித்துக்கு தெரியல. அந்த ட்ரான்ஸ்ஃபார்மிங் பிரின்சிபல் ஆர்என்ஏவா ப்ரோட்டீனா இல்லை டிஎன்ஏவான்னு கண்டுபிடிக்கணும். இதுக்காக தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் நடந்துகிட்ருக்கு. ஸோ ஆர்என்ஏ ஆஃப் எஸ் ஸ்ட்ரெயினை மட்டும் எடுத்து இந்த ஆர் ஸ்ட்ரெயினோட இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஆர் ஸ்ட்ரெயினும் ஆர்என்ஏ ஆஃப் எஸ் ஸ்ட்ரெயினும் ஒன்றா சேரும்பொழுது எந்த ஒரு சேஞ்சுமே நடந்திருக்காது. ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அக்கர் ஆகியிருக்காது. நோ சேஞ்ச் ஹேஸ் அக்கர்ட். அப்போது ட்ரான்ஸ்ஃபார்மிங் பிரின்சிபல் ஆர்என்ஏ கிடையாதுன்னு முடிவு பண்ணியிருப்பாங்க. 2வது ப்ரோட்டீன் ஆஃப் எஸ் ஸ்ட்ரெயின். ப்ரோட்டீன் மட்டும் எஸ் ஸ்ட்ரெயினுடைய ப்ரோட்டீனை மட்டும் எடுத்து ஆர் ஸ்ட்ரெயினோட இன்ஜெக்ட் பண்ணும்பொழுது அகெயின் இங்கே ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்திருக்காது. இது ரொம்ப பெரிய ஒரு ஷாக்காகவே இருந்தது. இப்போது டிஎன்ஏ ஆஃப் எஸ் ஸ்ட்ரெயினோட டிஎன்ஏவும் டிஎன்ஏசஸ் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா டிஎன்ஏவை பிரேக் பண்ணிடும். அப்போ எஸ் ஸ்ட்ரெயினோட டிஎன்ஏவே பிரேக் ஆகிடுச்சுன்னா ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்திருக்குமா? ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இங்கேயும் நடக்கலை. காரணம் நம்ம டிஎன்ஏசஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். வெறும் டிஎன்ஏ மட்டும் யூஸ் பண்ணியிருந்தோன்னா ஒரு ப்ராசஸ் நடந்திருக்கும். ஆனால் டிஎன்ஏசஸ் அப்படின்ற இந்த என்சைமும் சேர்த்து யூஸ் பண்ணும்போது இந்த என்சைம் இந்த டிஎன்ஏவை டீநேச்சர் பண்ணிடுது, பிரேக் பண்ணிடுது. அப்போ பிரேக் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு டிஎன்ஏ ஆஃப் எஸ் ஸ்ட்ரெயினே இல்லாமல் போயிடுது. அப்படி இல்லைன்னா ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இங்கே நடக்க மாட்டேங்குது. வேறஸ் லாஸ்ட் ஸ்டெப்பில் டிஎன்ஏ ஆஃப் எஸ் ஸ்ட்ரெயினும் ஆர் ஸ்ட்ரெயினையும் ஒன்றா சேர்த்து கல்ச்சர் பண்ணும்பொழுது ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அக்கர் ஆகுது. இப்போ இது மூலயமா அவங்க கன்க்ளூட் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் கிடையாதுப்பா, ஆர்என்ஏ கிடையாதுப்பா, ட்ரான்ஸ்ஃபார்மிங் பிரின்சிபலுங்கிறது டிஎன்ஏ அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறாங்க. ஸோ என்ன ப்ரூவ் பண்ணுறாங்கன்னா டிஎன்ஏ இஸ் த ட்ரான்ஸ்ஃபார்மிங் பிரின்சிபல் அப்படின்னு இவங்க 3 பேரும் தான் ப்ரூவ் பண்ணுறாங்க. என்னதான் இவங்க டிஎன்ஏவை ட்ரான்ஸ்ஃபார்மிங் பிரின்சிபல்னு ப்ரூவ் பண்ணியிருந்தாலும் அப்போது இருந்த சயின்டிஸ்ட் பார்த்திங்கன்னா நிறையா பேர் இதுக்கு கன்வின்ஸ் ஆகலை. காரணம் அவங்களுக்கு ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான பிலீஃப் இருந்தது, ப்ரோட்டீன் தான் வந்து இந்த சேஞ்சை உருவாக்கணும், ப்ரோட்டீன் தான் ஜெனட்டிக் மெட்டீரியல். ஏன்னா எல்லா ஆர்கானிசம்லையும் ப்ரோட்டீனை அப்சர்வ் பண்ண முடியுது, ப்ரோட்டீன் தான் இந்த சேஞ்சை உருவாக்கியிருக்கிறோன்னு அவங்களால இதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஸோ இதனால் ஃபைனலாக ஒரு ப்ரூஃப் கொடுத்தது தான் ஹெர்ஷி அண்ட் சேஸ் எக்ஸ்பெரிமெண்ட். அதுதான் நெக்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ இந்த பாயிண்டில் இருந்த கன்ஃபியூஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1944 என்ன தான் பயோகெமிக்கல் கேரக்டரைசேஷன்லாம் பண்ணியிருந்தாலும் சயின்டிஸ்ட் வேர் நாட் கன்வின்ஸ்ட். ஸோ அவங்களுக்கு ரெண்டுத்துக்கு மேலே சந்தேகம் இருந்தது. ஒன்று ஜெனட்டிக் மெட்டீரியல் ப்ரோட்டீனாக இருக்கணும், அப்படி இல்லைனா ஜெனட்டிக் மெட்டீரியல் டிஎன்ஏவாக இருக்கணும். ஸோ ஒன்று இதுவா இல்லை இதுவா, இதை கண்டுபிடிக்கிறதுக்காக ஃபைனலான கண்டக்ட் பண்ண எக்ஸ்பெரிமெண்ட் தான் இந்த ஹெர்ஷி அண்ட் சேஸ் எக்ஸ்பெரிமெண்ட். அப்போ ட்ரான்ஸ்ஃபர்மேஷனை காஸ் பண்ணியிருக்கிறது ப்ரோட்டீன் அந்த ஆர்கானிசம் உள்ளே போயிருக்கணும் இல்லையா? அப்போ தான் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்திருக்கும். இல்லை டிஎன்ஏ காஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா அந்த டிஎன்ஏ உள்ளே போயிருக்கணும். இப்போ யார் அந்த ஆர்கானிசம்க்கு உள்ளே போய் இந்த ப்ராசஸை கேரி ஆன் பண்ணுறா அப்படின்னு இவங்க டிஎன்ஏவா இல்லை ப்ரோட்டீனா அப்படின்னு ப்ரூவ் பண்ணுவாங்க. ஸோ டிஎன்ஏ தான் ஃபைனலாக கண்டுபிடிப்பாங்க. பட் எக்ஸ்பெரிமெண்ட் என்னன்றதை நம்ம பார்ப்போம். இதுக்காக இவங்க யூஸ் பண்ணப்படுற ஆர்கானிசம்ஸ் ஆர் என்டைட்டிஸ்ன்னு சொல்லணும் அப்படின்னா 2 என்டைட்டி யூஸ் பண்ணுறாங்க. இப்போ இந்த T25 பாக்டீரியோஃபேஜ் அண்ட் ஈகோலை
இதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் முதல்ல பாக்டீரியோஃபேஜ் அதனுடைய ஸ்ட்ரக்சரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. பாக்டீரியோஃபேஜ்னு பார்க்கும்பொழுது அதுக்குன்னு ப்ரோட்டீன் கோட் இருக்கும், ஜெனட்டிக் மெட்டீரியல் இருக்கும். ஏன்னா அது பேசிக்காக ஒரு வைரஸ். ஸோ வைரஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் கோட் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதை பாதுகாக்கிறதுக்காக ஜெனட்டிக் மெட்டீரியல் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதை பாதுகாக்கிறதுக்காக ப்ரோட்டீன் கோட் வச்சுருக்கும். ஸோ அதனுடைய ஸ்ட்ரக்சர் அண்ட் எது எங்கெங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்றத சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ஸோ இந்த T2 பாக்டீரியோஃபேஜ் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதுக்கிட்ட டிஎன்ஏ ப்ரெசென்ட்டாக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதுக்கிட்ட ப்ரோட்டீன் கோட்டும் ப்ரெசென்ட்டாக இருக்குது. இப்போது டிஎன்ஏல நம்ம ஆல்ரெடி ஸ்ட்ரக்சர் பார்த்துருப்போம். டிஎன்ஏல பார்த்தீங்கன்னா நமக்கு நியூக்ளியோடைட் இருக்கும். நியூக்ளியோடைடில் பென்டோ சுகர், நைட்ரஜனஸ் பேஸ், ஃபாஸ்ஃபேட் குரூப் இருக்கும். ஸோ அப்போ டிஎன்ஏல ஃபாஸ்பரஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கா. ப்ரோட்டீன் கோட்டில் பார்த்தீங்கன்னா நேச்சுரலாகவே T2 பாக்டீரியோஃபேஜில் சல்ஃபர் அதிகமாக இருக்கும். ஸோ சல்ஃபர் ரிச் ப்ரோட்டீன் கோட்டும் டிஎன்ஏ ஃபாஸ்பரஸ் ரிச்சாகவும் ப்ரெசென்ட்டாக இருக்கும். இப்போது இந்த பாக்டீரியோஃபேஜஸை 2 கல்ச்சர் மீடியாவில் வளர்க்குறாங்க. அதாவது வைரஸஸை வளர்க்குறாங்க. பாக்டீரியா இன்ஃபெக்ட் பண்ணக்கூடிய T2 பாக்டீரியோஃபேஜஸை வளர்க்குறாங்க. 2 மீடியா டிஃப்ரெண்ட் மீடியாஸில் வளர்க்குறோம். ஸோ எந்தெந்த டிஃப்ரெண்ட் மீடியாஸ் எப்படி அதனுடைய இம்பேக்ட் இருக்குன்றதை பார்ப்போம். ஸோ ஒரு பாக்டீரியோஃபேஜை சல்ஃபர் அதிகமாக இருக்கக்கூடிய மீடியம், அதாவது சல்ஃபர் ரேடியோ ஆக்டிவாக இருக்கக்கூடிய மீடியம், சல்ஃபர் 35 ரேடியோ ஆக்டிவ் மீடியமில் வளர்க்குறோம். அண்ட் இன்னொரு பாக்டீரியோஃபேஜ் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்பரஸ் ரேடியோ ஆக்டிவாக இருக்கக்கூடிய மீடியம். ஸோ அங்கே ஃபாஸ்ஃபேட் 32 இது ரேடியோ ஆக்டிவாக இருக்குது. ஓகேவா? அப்போது இந்த பாக்டீரியோஃபேஜஸ் இந்த மீடியாவில் வளர்ந்தது அப்படின்னா இந்த சல்ஃபர் எல்லாமே அப்சர்வ் பண்ணி அது எதனுடைய ஸ்ட்ரக்சரில் ஸ்டோர் பண்ணிக்கும்? அந்த பாக்டீரியோஃபேஜ் அதனுடைய ப்ரோட்டீன் கோட்டில் ஸ்டோர் பண்ணிக்குமா? இப்போ ப்ரோட்டீன் கோட் சல்ஃபர் ரிச்சாக இருக்கும், ரேடியோ ஆக்டிவாகவும் இருக்கும். இந்த பாக்டீரியோஃபேஜ் இது எல்லா ஃபாஸ்பேட்ஸையும் அப்சர்வ் பண்ணி இது எங்கே ஃபாஸ்பேட்லாம் ஸ்டோர் பண்ணிக்கும்? அதனுடைய டிஎன்ஏல ஸ்டோர் பண்ணிக்குமா? அப்போ இங்கே டிஎன்ஏ ரேடியோ ஆக்டிவாக இருக்கும், இங்கே டிஎன்ஏ எப்படி இருக்கும்? நான் ரேடியோ ஆக்டிவாக இருக்கும். ஸோ ஒன்றுத்தில் நான் ரேடியோ ஆக்டிவ் டிஎன்ஏ, இன்னொன்றுத்தில் ரேடியோ ஆக்டிவ் டிஎன்ஏ. ஒன்றுத்தில் ரேடியோ ஆக்டிவ் ப்ரோட்டீன் கோட், இன்னொன்றுத்தில் நான் ரேடியோ ஆக்டிவ் ப்ரோட்டீன் கோட். இப்போது இது மாதிரி 2 பாக்டீரியோஃபேஜஸ் எடுத்து வச்சுக்கிட்டாங்க. இதை வச்சு 3 ஸ்டெப்ஸ் கேரி ஆன் பண்ணுறாங்க: இன்ஃபெக்ஷன், பிளெண்டிங், சென்ட்ரிஃபியூகேஷன். ஸோ ஸ்டேஜஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுடைய ஸ்டேஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் இன்ஃபெக்ஷன், அண்ட் அடுத்த ஸ்டேஜ்னு பார்க்கும்பொழுது பிளெண்டிங், அண்ட் 3வது ஸ்டேஜ்னு பார்க்கும்பொழுது சென்ட்ரிஃபியூகேஷன். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம 2 விதமான பாக்டீரியோஃபேஜ் வச்சுருக்கோம். ஒன்றுத்தில் ரேடியோ ஆக்டிவ் சல்ஃபர் ப்ரோட்டீன் இருக்குது, இன்னொன்றுத்தில் ரேடியோ ஆக்டிவ் டிஎன்ஏ ப்ரெசென்ட்டாக இருக்குது, ஃபாஸ்பரஸ் ப்ரெசென்ட்டாக இருக்குது. ஐசோடோப்ஸ் நம்பர் பார்த்துக்கோங்க, S35 P32. ஓகேவா? அடுத்து இன்ஃபெக்ஷன் ஸ்டேஜ். ஸோ இன்ஃபெக்ஷனில் பார்த்தீங்கன்னா பாக்டீரியோஃபேஜ் ஈகோலை இன்ஃபெக்ட் பண்ணுது. இங்கே ப்ரோட்டீன் கோட் ரேடியோ ஆக்டிவ், அப்போது S35 இருக்கக்கூடிய ப்ரோட்டீன் கோட். இங்கே டிஎன்ஏ ரேடியோ ஆக்டிவ், அப்போ டிஎன்ஏ ரேடியோ ஆக்டிவ்னு பார்க்கும்பொழுது என்ன ஐசோடோப் வரும்? ஃபாஸ்பரஸ் 32 இருக்கக்கூடிய டிஎன்ஏ. யூஸ்வலாக ஒரு வைரஸ் ஒரு பாக்டீரியாவை இன்ஃபெக்ட் பண்ணுச்சு அப்படின்னா அதனுடைய ஜெனட்டிக் மெட்டீரியலை உள்ளே புஷ் பண்ணும். அதுவும் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் தான் கண்டுபிடிச்சாங்க. ஸோ ஜெனட்டிக் மெட்டீரியலை உள்ளே புஷ் பண்ணுது. அப்படி உள்ளே போகும்பொழுது இதுதான் அதனுடைய டிஎன்ஏ. ஓகேவா? இதுதான் அதனுடைய டிஎன்ஏ. டிஎன்ஏ உள்ளே போயிடுச்சு. டிஎன்ஏ உள்ளே போயிடுச்சு அப்படின்னா இது ரேடியோ ஆக்டிவாக இருக்குமா, நான் ரேடியோ ஆக்டிவாக இருக்குமா? நான் ரேடியோ ஆக்டிவாக இருக்கும். ஸோ இது உள்ளே போயிடுச்சு. ஸோ அதனால் இந்த ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் உள்ளே வந்தாச்சு. இதே மாதிரி இது தனியாக கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த செட்டப்பில் பார்த்தீங்கன்னா இந்த ஜெனட்டிக் மெட்டீரியல் இதிலிருந்து உள்ளே போயிடும். ஸோ உள்ளே போயிடுச்சு அப்படின்னு பார்க்கும்பொழுது இது இன்சைடில் ரேடியோ ஆக்டிவ் ஃபாஸ்பரஸ் உள்ளே வந்தாச்சு. இந்த மாதிரி உள்ளே பார்க்க முடியும். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் இன்ஃபெக்ஷன். ஸோ இன்ஃபெக்ஷன் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா பாக்டீரியோஃபேஜ் ஈகோலையை இன்ஃபெக்ட் பண்ணியாச்சு. அடுத்து பிளெண்டிங் ஸ்டேஜில் இவங்களுக்குள்ள கான்டாக்டை பிரிக்கிறோம். ஸோ பிளெண்டிங் அடுத்த ஸ்டேஜ். பிளெண்டிங் ஸ்டேஜில் என்ன நடக்குதுன்னா இந்த பாக்டீரியோஃபேஜ்க்கும் இந்த ஈகோலைக்கும் உள்ள கான்டாக்டை பிரேக் ஆகிடுது. இதுவும் கான்டாக்டை பிரேக் பண்ணிக்குது. ஏன் கான்டாக்டை பிரேக் பண்ணி அடுத்து சென்ட்ரிஃபியூஸ் பண்ணால் ஆக்சுவலாக கான்டாக்ட் பிரேக் பண்ணால் 2 பக்கத்துலேயே இருக்கும். நல்லா சென்ட்ரிஃபியூஸ் பண்ணும்போது 2மே பிரிஞ்சு வரும். ஸோ பிரிஞ்சு வர்றது டெஸ்ட் டியூப்பில் நம்மளால் அப்சர்வ் பண்ண முடியும். இப்போதைக்கு இந்த பிக்சரில் நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா இங்கே ரேடியோ ஆக்டிவ் மேலே பாக்டீரியோஃபேஜில் ரேடியோ ஆக்டிவ் என்ன இருக்கும்? சல்ஃபர். இங்கே சல்ஃபர் இருக்கும். அண்ட் டிஎன்ஏ இருக்காது, நான் ரேடியோ ஆக்டிவாக இருக்குது. அண்ட் டிஎன்ஏ இதுக்குள்ளே இருக்காது, இங்கே வந்துருச்சு. இதே மாதிரி இங்கே டிஎன்ஏ இருந்தது, டிஎன்ஏ இப்போ இங்கே உள்ளே போயிடுச்சு. இங்கே ரேடியோ ஆக்டிவ் சல்ஃபர் பார்ப்போமா இல்லை ஃபாஸ்பரஸ் பார்ப்போமா? இங்கே ரேடியோ ஆக்டிவிட்டி மேலே எதையும் பார்க்க மாட்டோம். ஆனால் ஈகோலையில் ரேடியோ ஆக்டிவ் டிஎன்ஏ பார்ப்போம். ஸோ ரேடியோ ஆக்டிவ் ஃபாஸ்பரஸ் இருக்கும். இங்கே சல்ஃபரோடைய ஆக்டிவிட்டி ரேடியோ ஆக்டிவாக இருக்காது. கரெக்டாக?
முடிச்சுட்டு சென்ட்ரிஃபியூகேஷனில் பார்த்தீங்கன்னா பாக்டீரியோஃபேஜையும் அந்த பாக்டீரியாவும் ஒரு டெஸ்ட் டியூப்ல எடுத்துக்கிறோம். அதே மாதிரி இந்த செட்டப்பில் இருக்கக்கூடிய பாக்டீரியோஃபேஜும் பாக்டீரியாவும் ஒரு டெஸ்ட் டியூப்ல எடுத்துக்கிறோம். நல்லா சென்ட்ரிஃபியூஜ் பண்ணுறோம். சென்ட்ரிஃபியூஜர் அப்படின்றது என்னென்னா நல்லா ஸ்பின் பண்ணும். டெஸ்ட் டியூபை வச்சுட்டிங்க அப்படின்னா அதில் ஒரு சொல்யூஷன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த பாக்டீரியோஃபேஜும் பாக்டீரியா தூக்கி டெஸ்ட் டியூப்ல போட்டு இது ஒரு சொல்யூஷனில் வச்சுருப்போம். ஏன்னா நார்மலாக அப்படியே வளராது. அது கல்ச்சர் மீடியா போட்டு அது சொல்யூஷனில் வச்சுருப்போம். சொல்யூஷனில் இப்படி டெஸ்ட் டியூபை வச்சுட்டு ஒரு மிஷின், அது சென்ட்ரிஃபியூஜர்னு சொல்லுவோம். அந்த மிஷின் நான் காமிக்கிறேன். இதான் சென்ட்ரிஃபியூஜர். நல்லா ஸ்பீடாக ஸ்பின் பண்ணும். அப்படி ஸ்பீடாக ஸ்பின் பண்ணும்பொழுது நிறைய ரொட்டேஷன்ஸ் போகும்பொழுது அந்த ஃபோர்ஸ் காரணமாக எது வெயிட்டாக இருக்கோ, டென்சிட்டி அதிகமாக இருக்கோ ஆட்டோமேட்டிக்காக கீழே வந்து செட்டில் ஆகிடும். எது டென்சிட்டி கம்மியாக இருக்கோ அது ஆட்டோமேட்டிக்காக மேலே போய் செட்டில் ஆகிடும். இங்கே பாக்டீரியாவுக்கு டென்சிட்டி அதிகமாக இல்லை வைரஸ்க்கு டென்சிட்டி அதிகமாக? ஆப்வியஸாக வைரஸ் ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ அப்போ அதுக்கு டென்சிட்டி கம்மி, மேலே போயிடும். அண்ட் பாக்டீரியா வெயிட் அதிகம், டென்சிட்டி அதிகம். ஸோ அதனால் கீழே வந்துடும். ஸோ இதுதான் இந்த 2 செட்டப்ஸ்லையும் கேரி ஆன் பண்ணுறாங்க. இதுலேயும் அதே ப்ராசஸ், இதுலேயும் அதே ப்ராசஸ். முடிச்சுட்டு ரேடியோ ஆக்டிவிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு அப்சர்வ் பண்ணுறாங்க. இப்போ ரேடியோ ஆக்டிவிட்டி எப்படி இருக்கும்னு நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். இந்த செட்டப்பில் ப்ரோட்டீன் எடுத்துக்கிட்டோம், இந்த செட்டப்பில் ஃபாஸ்பரஸ் ரேடியோ ஆக்டிவாக வச்சுக்கிட்டோம். இப்போது இன்ஃபெக்ஷன் முடிஞ்சது, பிளெண்டிங் முடிஞ்சது. பிளெண்டிங் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா இங்கே மேலே இருக்கு இல்லையா, இதை சூப்பர் நேட்டன்ட்னு சொல்கிறோம். சூப்பர் நேட்டன்ட்டில் நம்ம என்ன அப்சர்வ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ரேடியோ ஆக்டிவ் சல்ஃபர் இருக்கும். சல்ஃபர் 35% இருக்குமா? கீழே ஏதாவது ரேடியோ ஆக்டிவிட்டி இருக்குமா? இங்கே ரேடியோ ஆக்டிவிட்டியே இருக்காது. அதுக்கான காரணம் என்ன? இங்கே ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியலை நம்ம எதையும் யூஸ் பண்ணவில்லை. கரெக்டாக. இப்போது இந்த செட்டப்புக்கு வரும். இந்த செட்டப்பில் பார்த்தோன்னா மேலே மிதக்கக்கூடிய இந்த சூப்பர் நேட்டன்ட் ரேடியோ ஆக்டிவிட்டி இருக்குமா? இங்கே ரேடியோ ஆக்டிவிட்டி இருக்காது. காரணம் என்ன? நம்ம இங்கே ஃபாஸ்பரஸ் தானே ரேடியோ ஆக்டிவாக வச்சுருந்தோம். ஃபாஸ்பரஸ் எங்கே ரேடியோ ஆக்டிவிட்டி காமிக்கும்? கரெக்ட். ஈகோலைக்குள்ளே ரேடியோ ஆக்டிவிட்டி பார்க்க முடியும். ரேடியோ ஆக்டிவ் ஃபாஸ்பரஸ் 32% இருக்குது. ஸோ இதுலேருந்து என்ன கன்க்ளூட் பண்ணியிருப்பாங்கன்னா, நீங்கள் நினச்ச மாதிரி ப்ரோட்டீன் போயிருந்தால் ப்ரோட்டீனுடைய ரேடியோ ஆக்டிவிட்டி இங்கே வந்திருக்கணும்ல. இந்த இடத்துல ப்ரோட்டீன் ரேடியோ ஆக்டிவிட்டி வரலையே. ஏன்? காரணம் ப்ரோட்டீன் வெளியிலேயே தான் இருக்குது. ப்ரோட்டீன் இங்கே வெளியிலேயே தான் இருக்குது, உள்ளேயே போகவில்லை. அண்டு யார் உள்ளே போயிருக்கானா, இட் வாஸ் டிஎன்ஏ தான் உள்ளே போயிருக்கு. அதனால நம்ம ரேடியோ ஆக்டிவிட்டி அப்சர்வ் பண்ணுறோம், ஃபாஸ்பரஸில் அப்சர்வ் பண்ணுறோம். இதில் ஐசோடோப்ஸ்லாம் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அண்ட் இதுதான் அந்த ஃபைனல் ப்ரூஃப், டிஎன்ஏ தான்ப்பா ஜெனட்டிக் மெட்டீரியல் அப்படின்னு கன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க ஹெர்ஷி அண்ட் சேஸ்.